போகத் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசு வினேஷ் போகத் விவகாரம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து வருகின்றனர். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், விவரங்களை வழங்கலாம். பாரிஸ்ல நடைபெற்று வரக்கூடிய 2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் தொடர்ல இன்று இறுதிப் போட்டியில முக்கியமாக மல்யுத்தத்தினுடைய 50 கிலோ எடை பிரிவுல இறுதிப் போட்டியில இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் விளையாட இருந்த நிலையில 50 கிலோ எடை இருக்க வேண்டிய அவர் 50 கிலோ 100 கிராம், அதாவது 100 கிராம் எடை கூடுதலாக இருப்பதாக கூறி அவர் போட்டியிலிருந்து வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனால் இந்தியாவிற்கு கிடைக்க வேண்டிய தங்கப் பதக்கத்திற்கான வாய்ப்பு நழுவி இருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறி இருக்கிறது. ஒரு பக்கம் ஒலிம்பிக் போட்டி சம்மேளனம் தரப்பிலிருந்து பாரிஸ் ஒலிம்பிக் கமிட்டியிடம் அதன் முறையீடு செய்யக்கூடிய விவகாரங்களை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் வினேஷ் போகத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் வினேஷ் போகத்துக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் மற்றும் மாநிலங்களவையிலிருந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் தற்போது வெளிநடப்பு செய்து நாடாளுமன்ற வளாகத்திற்கு முன்பு தற்போது வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். மிக முக்கியமாக வினேஷ் போகத் இறுதிப் போட்டியிலிருந்து அவர் 100 கிராம் எடை கூறியிருக்கிறார் என்ற ஒரு விதத்தை கூறி அவர் வெளியேற்றப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இது ஒலிம்பிக் கமிட்டி விதிமுறைகள் இருந்தாலும் கூட அவர் ஏற்கனவே பல போட்டிகளில் விளையாடி இருக்கிறார். இருப்பினும் இந்த திடீரென இப்படி அறிவித்திருப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் உடனடியாக மத்திய அரசு முறையீடு செய்து அவருக்கு மீண்டும் விளையாடக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்பதெல்லாம் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கைகளாக இருக்கிறது. இந்த கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்திதான் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே மக்களவை மற்றும் மாநிலங்களவையில கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உரையாற்றிய நிலையில் தற்போது நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே அவைகளை புறக்கணித்து விட்டு வெளிநடப்பு செய்துவிட்டு தற்போது நாடாளுமன்ற வளாகத்துல வினேஷ் போகத்துக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. நாடாளுமன்றத்தில் இன்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இந்த விவகாரங்கள் தொடர்பாக விளக்கம் அளித்திருந்த போதிலும் இந்திய ஒலிம்பிக் சம்மேளனத்துடைய தலைவர் PT உஷா நேரடியாகவே வினேஷ் போகத்தை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். அவரோடு இந்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கை உறுதிமொழியும் அவர் கொடுத்திருக்கிறார் என்ற விளக்கங்களை எல்லாம் கொடுத்திருந்த நிலையிலே அவருக்கு உடனடியாக நீதி பெற்றுத்தரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக தங்களுடைய கோஷங்களை எழுப்பி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.